ஆர்ஜே பாலாஜி மற்றும் சூர்யாவுடைய காம்போவில் உருவாகி இருக்க திரைப்படம் தான் கருப்பு. ரசிகர்களுடைய எக்கச்சக்க எதிர்பார்ப்புக்கு மத்தியில உருவாகி இருக்க இந்த படத்தோட அப்டேட் பாத்தீங்கன்னா வர ஜூலை 23 ஒவ்வொன்னா வரும்ட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர ஜூலை 23 சூர்யாவுடைய 50வது பிறந்த நாள். சூர்யாவோட பிறந்த நாளை முன்னிட்டு கருப்பு படத்துல இருந்து நிறைய அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் காத்துட்டு இருந்தாங்க. அந்த காத்திருப்புக்கு தீனி போடுற வகையில நேத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே பாலாஜி தன்னோட எக்ஸ் தள பக்கத்துல பாத்தீங்கன்னா சூர்யாவோட கண்களை மட்டும் ஒரு போட்டோவா எடுத்து சர்விங் சூன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்டை நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா ரீட்வீட் பண்ணி வெயிட்டிங் டைரக்டரே அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. இதனால ஜூலை 23 சூர்யா படத்துல இருந்து அப்டேட் வரும் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. இது எந்த மாதிரியான அப்டேட் அப்படிங்கிறது பத்தியும் சில தகவல்கள் போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சு ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, கருப்பு திரைப்படத்தை பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருக்கிறதாவும் பல நாட்களாவே ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த படம் வசூல்லையும் சாதனை பண்ணும் அப்படின்றது படக்குழுவுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. சமீபத்துல ரிலீஸ் ஆன ரெட்ரோ திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறல அப்படின்னாலும் சூர்யாவுக்கு ஒரு நல்ல வெற்றி படமா தான் அமைஞ்சது. வசூல்லையும் நல்ல ஒரு வசூலை கொடுத்து இருந்துச்சு ரெட்ரோ திரைப்படம். அந்த படத்தை தொடர்ந்து இப்ப கருப்பு திரைப்படம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் கலந்த திரைப்படமா ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணி இருக்காரு அப்படின்ற மாதிரியும் நியூஸ் போயிட்டு இருக்கு. அதாவது சூர்யா 2 விதமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காருன்ட்டு சொல்லப்படுது. ஒரு கதாபாத்திரம் கடவுளாவும் இன்னொரு கதாபாத்திரம் ஒரு நார்மலான மனுஷனாவும் நடிச்சிருக்காருன்ட்டு சொல்லப்படுது. இதனாலேயே கருப்பு திரைப்படத்து மேல இருக்க எதிர்பார்ப்பும் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆர்ஜே பாலாஜி நேத்து போட்டிருந்த அந்த சூர்யாவோட கண்கள்ல இருந்த பவர் நிறைய ரசிகர்களை இன்னும் கவர்ந்துகிட்டு தான் இருக்கு. சூர்யா அப்படின்னாவே அவரோட கண்ணு தாங்க அவருக்கு பவர்னே சொல்லலாம். அந்த பவர் நேத்து போட்டிருந்த புகைப்படத்துல நல்லாவே தெரிஞ்சுது. பாக்குறதுக்கே அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. இந்த படத்தோட டீசர் வந்துச்சு அப்படின்னா இன்னும் தாறுமாறா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பல வருஷத்துக்கு அப்புறமா கருப்பு திரைப்படத்துல சூர்யா பாத்தீங்கன்னா த்ரிஷா கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. இதனாலேயே இந்த படத்து மேல இருக்க எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிச்சிருக்கு. லப்பர் பந்து படத்துல நடிச்சிருந்த சுவாசிகாவும் இந்த படத்துல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை முடிச்ச கையோட சூர்யா ஓய்வுல இல்லாம உடனே தன்னோட 46வது படத்திலையும் கமிட் ஆகி அந்த படத்தோட படப்பிடிப்பும் பாத்தீங்கன்னா 2 கட்ட படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சுன்னே சொல்லப்படுது. ஆமாங்க, வெங்கி அட்லூரியோட இயக்கத்துல சூர்யா அடுத்ததா அவரோட 46வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட 2 கட்ட படப்பிடிப்பும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த படத்துல மமிதா பைஜு பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. சூர்யாவுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சூர்யா 46 படத்துல இருந்தும் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் கிட்ட இருக்கு. சூர்யா 46 படத்துல இருந்து அவரோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும்.